எங்களுடைய அரசியல்வாதிகள் சொல்லுகின்றார்கள், தொல்பொருள் திணைக்களம் இதற்கு தடையாக இருக்கிறது. குறிப்பாக தமிழர் அடையாளங்கள் சார்ந்த நிலங்களில் நாங்கள் அபிவிருத்திகளை செய்ய வேண்டுமாக இருந்தால், அது சங்கிலியன் மனையாக இருக்கட்டும், அல்லது நிலாவரை கிணறாக இருக்கட்டும், கோட்டையாக இருக்கட்டும், இப்படியான பகுதிகளில் அந்த நிதியை பயன்படுத்தி நாங்கள் அபிவிருத்தியை செய்ய வேண்டுமாக இருந்தால் தொல்பொருள் திணைக்களம் எங்களுக்கு தடையாக இருக்கிறது. அப்போ நாங்கள் அந்த நிதியை திருப்பி அனுப்புகிறோம் என்ற காரணத்தை சொல்லுகின்றார். ஆமாம், தொல்பொருள் திணைக்களமும் இதற்கு ஒரு பெரிய ஒரு அடியாக எதிர்ப்பாக இருக்கிறது. தமிழர் தாயங்களில் அபிவிருத்தி திட்டங்களை, குறிப்பாக இந்த சுற்றுலாத்துறை சார்ந்த அபிவிருத்தி திட்டங்களை மேற்கொள்வதற்கு தொல்லியல் திணைக்களம் ஒரு பெரிய ஒரு அழிவு பாதையிலே அந்த சுற்றுலாத்துறையை ஏற்படுத்துவதற்கு கூட ஒரு காரணகாரியமாக இருக்கிறது. ஆமாம், நீங்கள் கூறுகின்ற விடயத்துடன் நான் உடன்படுகின்றேன். நீங்கள் இப்போ குறிப்பிட்டு காட்டியிருப்பது தொல்லியல் திணைக்களம் தொடர்பாக அந்த உங்களுடைய கருத்து என்று நான் சொல்ல வரவில்லை, மக்களுடைய அல்லது அரசியல்வாதிகளுடைய என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அரச திணைக்களங்கள் அனைத்துமே தங்களுடைய பார்வையை சரியான கோணத்திலே பதிப்பார்களாக இருந்தால், நிலாவரை கிணறும் இருப்பதும் இலங்கையில் தான், ஆரியகுளமும் இருப்பதும் இலங்கையில் தான், கங்காராம இருப்பதும் இலங்கையில் தான் என்ற ஒரு புரிதல் இருக்குமாக இருந்தால், அரச திணைக்களங்கள் தொல்லியல் திணைக்களம் உட்பட எங்களுக்கு அவற்றை நிர்வகிப்பதற்கு அல்லது புனர் நிர்மாணம் செய்வதற்கு வேறு அந்த தடைகள் எதுவும் இருக்காது. இப்போ அரசியல்வாதிகள் குறிப்பிடுவது போன்று காரணம், நாங்கள் இதை செலவழிக்காமல் விட்டதுக்குரிய காரணம் இந்த திணைக்களங்கள் என்று கூறுகின்றவர்கள், நாங்கள் ஆளுந்தரப்பு அரசியல்வாதிகளையும் கொண்டிருக்கின்றோம். ஆளும் தரப்புக்கு அரசியல்வாதிகளையும் அனுப்பிய பெருமைக்குரியவர்கள் நாங்கள், அரசியல்வாதிகளும் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுடன் ஒரு புரிந்துணர்வுக்கு வர முடியாதா எங்களுடைய அரசியல்வாதிகளால், அல்லது குறித்த மாகாண சபைக்கு ஆளுகைக்கு உட்பட்ட அந்த நிறுவனத்தால் வர முடியாதா? வந்து நாங்கள் அதை, அல்லது இப்போ பல்வேறுபட்ட விடயங்களுக்கு ஜனாதிபதியை சந்திக்கிறதாக இருக்கட்டும், அல்லது ஜனாதிபதியினுடைய செயலாளரை சந்திப்பதாக இருக்கட்டும், பிரதமரை சந்திப்பதாக இருக்கட்டும், இவ்வாறான சந்திப்புகள் நடக்கின்றன. இந்த சுற்றுலா தொடர்பாக நீங்கள் குறிப்பிட்டது போன்று, ஓகே, நிலாவரை கிணத்தினை சுத்தம் செய்வதற்கு அல்லது அபிவிருத்தி செய்வதற்கு, ஆரிய குலத்தினை அபிவிருத்தி செய்வதற்கு என்று சொல்லி ஒரு, திரும்பவும் நான் அந்த வார்த்தையை பிரிவிக்கிறேன், அமைப்பாக திரள்வோமாக இருந்தால், அமைப்பாக என்று சொல்லப்படுவது ஆளுங்கட்சியாக இருக்கட்டும் அல்லது எதிர்கட்சியாக இருக்கட்டும், பிரதேச சபையாக இருக்கட்டும், மாநகர சபையாக இருக்கட்டும், நகர சபையாக இருக்கட்டும், சுற்றுலாத்துறையிலே பங்களிப்பு செய்கின்ற தனியார் மற்றும் அரசு திணைக்களங்கள் எல்லாமாக சேர்ந்து நாங்கள் ஒரு திட்டத்தை முன்மொழிவினை கொண்டு செல்வோமாக இருந்தால் அதனை வெற்றி கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன்.